ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் 20வது பகுதி இன்று. பொதுவாகவே சாஸ்திரங்கள் எதற்காக வகுக்கப்பட்டது? நாம் கடைபிடிக்க வேண்டியதான அனுஷ்டானங்களை நமக்கு வழிகாட்டுவதற்காகவே. அப்படி சாஸ்திரங்களிலே கடைபிடிக்க வேண்டியது, அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு சொல்லக்கூடியதை எல்லாம் நிச்சயமாக செய்யவே கூடாது என்றும், எதையெல்லாம் தள்ள வேண்டியது செய்யக்கூடாதோ அதை நிச்சயமாக நான் செய்வேன் என்ற வழியிலே தான் இப்போ சம்சாரத்தில் இருக்கக்கூடியவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னமே கணிசித்து சுவாமி பெரிய சீயர் மணவாள மாமுனிகள் ஆகாதது ஈது என்று அறிந்தும் ஆகாததே செய்வன் என்று ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கேன். அப்படி செய்யக்கூடிய என்னை திருத்தி உய்யும்படி செய்யக்கூடியவர் யார்? அந்த கருணையை செய்யக்கூடியவர் யார் என்ற பல கேள்விகளுக்கு மற்றொரு பாசுரத்திலேயும் பதிலளிக்கின்றார். அதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். என்னைப்போல் பிழை செய்வார் இந்த உலகத்திலே உண்டா? உன்னைப் போலே பொறுக்க வல்லாரும் உண்டோ? இந்த லோகத்திலே என்னை போன்று தவறுகளை மாத்திரமே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தேடி பார்த்தாலும் யாருமே கிடைக்க மாட்டார்கள். நான் ஒருவனே கிடைப்பேன். அப்படி சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கக்கூடியதான அனுஷ்டிக்க வேண்டியதையெல்லாம் அனுஷ்டிக்காமலேயும், தள்ள வேண்டியதையெல்லாம் தள்ளாமலேயும் பிழைகள் பல வகையான அபச்சாரங்கள், பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசஹ்யா அபச்சார, நானாவித அபச்சாரங்கள்னு சொல்லும்படியான பலவிதமான அபச்சாரங்களுக்கு உட்பட்டவனாக இருக்கேன். அதனால் இந்த லோகத்திலே பிழை செய்தவர்கள் அப்படின்னு யாரேனும் இருக்கிறார்களான்னு தேடி பார்த்தால் என்னை போன்று ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பிழை செய்தவனாய் இருக்கேன். தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கேன். அப்படி நான் இருக்கேனே, உன்னை போலே பொறுக்க வல்லாரும் ஒருவரும் கிடையாது. என்னுடைய தவறுகளையும் பிழைகளையும் அபச்சாரங்களையும் பொறுத்து கொள்பவர்கள் யாரேனும் உளரான்னா உன்னை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. உன்னை போன்று என்னுடைய அத்தனை தவறுகளையும் பொறுத்து கொள்பவர்கள் இந்த லோகத்தில் இல்லை, பரமபதத்திலேயும் கிடைக்க மாட்டார்கள். உன்னை போலே பொறுக்கவல்லார் உண்டோ? அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராசா மாமுனிவா ஏழைக்கு இறங்கா இனி. அனைத்து உலகங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் வாழும்படிக்கு, அவைகள்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதினாலேயே எதிராசராய் நீ அவதாரம் பண்ணியே, எதிராசன்கிற திருநாமம் கொண்ட முனிவனாய் வந்தியே மாமுனிவா. ஏழைக்கு இறங்காயினி. ஏழையானவன் நான், சம்சாரத்திலே இருக்கேனே, ஏழையானவன் நான். என்னாலே என்னை ரட்சித்து கொள்ள முடியாது, பிறராலேயும் என்னை ரட்சிக்க இயலாது. என்னுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு யாரால் என்னை ரட்சிக்க முடியும்னு சொன்னா உன்னாலேயே மாத்திரமே என்னை ரட்சிக்க முடியும். அதனாலே இறங்காய் இனி. சம்சாரத்தில் உள்ள எனக்கு தேவரீர் தயை செய்ய வேண்டும், கிருபை பண்ண வேண்டும், கிருபையை சொரிய வேண்டும். பிழை செய்து இருக்கக்கூடிய என்னை உதாசீனப்படுத்தாமல் தள்ளிவிடாமல் உம்முடைய திருவடிகளிலேயே சேர்த்து கொண்டு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இருப்பையும் கழித்து கொடுத்து பகவத் ருச்சியிலேயும் உம்முடைய திருவடி ருச்சியிலேயும் எப்பொழுதும் அழுந்தி இருக்கும்படியான பேத்தை நீரே தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். வேப்ப இலை மிகவும் கசப்பானது. ஆனாலும் கூட சில காரணங்களுக்காக அதை விளக்காமல் மருத்துவ குணத்திற்காக நாம் உணவோடு சேர்த்து உண்ணும்படியாக இருக்கின்றது. அதுபோல என்னை தீயவன் அப்படின்னு தள்ளாமல் எம்பெருமானார் செய்தது என்னன்னா, சரியான நேரத்தில் இவன் காப்பாற்றப்பட வேண்டியவன் அப்படின்னு உம்முடைய கருணை காரணமா என்னுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய கருணையினாலேயே நான் உய்யும்படிக்கு எனக்கு வகை செய்ய வேண்டும். என்னை தள்ளாமல் இவன் நிச்சயம் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்று நீர் நினைத்து உம்முடைய கருணையை என் மீது சொரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அப்படி பிழை செய்தவர்களான நாம் உய்ய வேண்டும்னு சொன்னால்
யதிராசனுடைய திருவடிகளை தவிர நமக்கு வேறு உபாயம் இல்லை என்று பெரிய ஜீயர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். பெரிய ஜீயர் காட்டி கொடுத்த உபாயம் யதிராசன் திருவடின்னு சொன்னா, அதை காட்டி கொடுத்தவரான பெரிய ஜீயரினுடைய திருவடிகளை தவிர நமக்கு வேறு உபாயமே இல்லை என்னும் சொல்லிக்கொண்டு இவருடைய நாமாவையும் யதிராசா ராமானுஷா என்ன அவர் ஸ்மரித்து அதையே எண்ணிக்கொண்டிருந்த நாமத்தையும் சதா நாமும் சொல்லிக்கொண்டே இருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.